வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெத்தலையோட பெனிஃபிட்ஸும் அதை யார் யார் எப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முறையையும், எத்தனை வகையான வெத்தலைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பிளேட்டில் நான் ஒரு 3 வகையான வெத்தலை எடுத்திருக்கேன். பொதுவாகவே தஞ்சாவூர், கும்பகோணம் சைடில் இதை பணப்பயிராகவே பயிரிடுவாங்க. ஃபஸ்ட்டு நான் சாதா வெத்தலை எடுத்து காமிச்சிருக்கேன். இது காரம் சுத்தமாகவே இருக்காது, குழந்தைங்க சாப்பிட்லாம். அடுத்தது கற்பூர வெத்தலை, கற்பூர வாசனை அடிக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். 3வது கம்மாறு வெத்தலை, இது ரொம்பவே காரம் ஜாஸ்தியாக இருக்கும், பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு இந்த காரம் தாங்காது. ஒரு வெத்தலைக்குமே ஒரு டேஸ்ட் இருக்குமே தவிர இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒன்று தான். அடுத்ததாக உடம்புல யாருக்காவது பூச்சி கடிச்சது அப்படின்னா டக்குன்னு இந்த வெத்தலையை எடுத்து ஒரே ஒரு கல்லுப்பு வச்சு மடித்து நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பூச்சிக்கடியோட தாக்கம் குறைஞ்சிரும், விஷமும் குறைஞ்சிடும். வித்தின் 1 டேக்குள்ளே உங்களுக்கே பெனிஃபிட் தெரியும். அதே மாதிரி பனிக்காலத்தில் எல்லாருக்குமே சட்டுன்னு சளி பிடிச்சிரும், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த வெத்தலையில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் இன்னும் சில பொருளும் நான் வீடியோவில் சொல்கிறேன், அதையும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே அந்த சளியெல்லாம் இறங்கிடும், அவங்களுக்கும் மூச்சு விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கேரிங்காக இருக்கிறவங்க, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் கால்சியம் சத்து இன்னும் நிறையாவே தேவைப்படும். அப்படி இருக்கிறவங்க வெத்தலையை சாப்பிட்லாம், தாராளமாகவே எடுத்துக்கலாம். அதில் கால்சியம் நிறையாவே இருக்குன்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது பச்சை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக தான் வெத்தலை இருக்குது. மங்களகரமாக விசேஷ வீட்டிலலாம் அதனால தான் இது கொடுக்குறாங்க, தாம்பூலமாக கொடுக்குறாங்க. வெத்தலையோட பேட்டன்ட்டை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, மைசூரில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் தான் 1999 பேட்டன்ட் உரிமையை வாங்கியிருக்காங்க. நார்மலாகவே இந்த சாதா வெத்தலையும் கம்மாறு வெத்தலையும் எல்லா இடத்துலையுமே ஈஸியாகவே அவைலபிலிட்டியில் இருக்கும். வாங்கி கையில் ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு எப்போ தேவையோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சாதா வெத்தலை எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்கிற காம்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சம் ஓமம், நாட்டு சர்க்கரை, ஒரு கல் உப்பு, கொஞ்சம் ஜீரகம், 4 மிளகு. குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறதுனால இது 4 மிளகு, அவ்வளோதான். இதை நல்லா மடித்து குழந்தைங்க சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெஞ்சில் சளி பிடிச்சிருந்தாலும் சரி, ஏதாவது வயிறு வலி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதுங்களுக்கு டக்குன்னு ஒரு ரெமெடி கிடச்சிடும். அதே மாதிரி அடுத்ததாக ஒரு வெத்தலை எடுத்து வாஷ் பண்ணியிருக்கேன், காம்பை கிள்ளிட்டேன். அடுத்ததாக கொஞ்சமாக மிளகு, ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன், மஞ்சப்பொடி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அடுத்தது கல் உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை நல்லா மடிச்சுட்டு பூச்சிக்கடி யாராருக்கு இருக்கோ, இல்லை தோல் சம்மந்தப்பட்ட ஏதாவது நோய் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த வெத்தலையை ஒரு 48 டேஸ் கண்டினியூஸாக எடுத்தாங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். பூச்சிக்கடி இருக்கிறவங்க இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா நாளைக்கு காலையிலே உங்களுக்கு அந்த பூச்சிக்கடி எல்லாமே சரியாயிடும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்க்குமே இது ரொம்பவே அருமருந்தாக இருக்கும். இதே நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். எந்த ஒரு பயப்படுறதுக்கான வேலையுமே கிடையாது. ஏன்னா மிளகும் உப்பும் சேரும் போதே பிளட்டில் இருக்கிற கண்டாமினேட்டடான பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அடுத்ததாக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் சாப்பிட்லாம். சுண்ணாம்பு சுத்தமான சாப்பிட்றதுக்கு வெத்தலை தடவிக்கிறதுக்கான சுண்ணாம்பு நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சுண்ணாம்பு லேசாக ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்துட்டா போகிறோம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வெத்தலையை மடித்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறமோ இல்லை ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறமோ நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா கால்சியம் சத்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தாலும் ஸ்டாப் ஆகிடும். பெரியவங்களும் எலும்பு தேய்மானம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் வெத்தலையை தினமுமே எடுத்துக்கலாம். இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது.
இன்னுமே நிறையா வந்து இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடுத்து வரும் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.